வாரங்கள் அவங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பிளட் டொனேட் அந்த நேரம் பார்த்தேன். அவங்க இருதயத்தில் வந்து ஒரே கவலை. இந்த மனுஷன் வந்து பல நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இருதயம் வந்து கவலையோடு மன வேதனையோடு இருப்பதை நீர் அறிவீர்கள். நீங்களும் பல சூழ்நிலைகள் கடந்து வந்து இருப்பீர்கள். ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறார்? வசனத்தை நம்ம நோக்கி பார்க்கும் அவர் வந்து வெளிச்சமாய் நமக்கு வருகிறார். வெளிச்சம் எப்படி வந்ததுன்னா வார்த்தையால் மாத்திரம்தான் வரும். 2 பாயிண்ட் பார்த்துடுங்க இன்னைக்கு. வார்த்தை வசனம் வந்து நம்மள முகத்தை பிரகாசிக்க பண்ணும். மோசை வந்து பிரகாசமானது போல ஜெபம், வேத வசனம் வேற ஜெபம். இந்த பைபிள்ல வந்து முதல்ல இருந்து கடைசி வரை நம்ம பார்த்தோம்னா யாரும் நமக்கு சமாதானம் அவ்வளோ தர முடியாத வார்த்தை இந்த ஒரு புஸ்தகத்தில் அடங்கி இருக்கிறது பார்த்துடுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு டாக்டர் படிக்கணும்னா 20-30 புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வசனம் மாத்திரம், இந்த வசனம் மாத்திரம் ஒரு பைபிள். இதில் வந்து பல மருந்து இருக்குது. மனுஷன் இந்த வேலையெல்லாம் பல பேர்கள் தெரியாமல் நம்ம கிறிஸ்தவர்களும் அங்கங்கே அலையிறாருங்க. யாராவது ஏதாவது சொன்னா எனக்கு எப்படி இருக்கும், யாராவது எங்களுக்கு ப்ராஃபஸி பண்ணட்டும். ஆனால் நீங்கள் இந்த வசனத்தில் நீங்கள் உட்கார்ந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிங்கன்னா யாரும் சொல்லண்டா உங்கள்கிட்டயே ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் வார்த்தையை முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறவனோடு நான் இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல் நான் உங்களோடு இருப்பேன். ஆண்டவர் சொல்லு வசனம் ஒவ்வொன்றும் உண்மையானது. அது ஆமென்றும் ஆமேன் என்றும் உள்ளதுன்னு நம்ம வாசிக்கிறோம். நம்ம வசனத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம், நம்ம இருதயம் அவரை எப்படி வாஞ்சிக்கிறது. இந்த வேளையில சங்கீதம் 34:5 அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. இந்த வேளையிலும் வசனம் பாருங்க எவ்வளோ கிளியராக நமக்கு சொல்லுது. அவங்க முகம் வைக்கவே படலை. நம்ம வாழ்க்கையில் நம்ம பல சூழ்நிலை, நம்ம வேலையில் இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், பல கஷ்டம், சரீரத்தில் வியாதி, பல இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் ஆனால் ஆண்டவராகிய வசனத்தை நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்ம முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணவே பண்ணுவார். ஆமேன். இந்த வசனத்தில் நம்ம இன்னும் எப்படி தேரணும் எப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. பாருங்க, நம்மளுக்கு முதலாவது நம்ம எப்படி ஆண்டவரை பார்க்குறோம், அவர் வார்த்தையை நம்ம எப்படி பார்க்குறோம். நம்ம ஐயா ஒவ்வொரு நாள் நம்ம சொல்லும் போதும் நம்ம அதை குறித்து வச்சுக்கிட்டோம்னு பார்த்துக்கிடுங்க. மண்டே டு சாட்டர்டே சண்டே நம்ம அந்த வசனத்தை ஒவ்வொன்று, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாம்ஸ் நம்ம படிக்கோம்னா 1 to 5 நம்ம அந்த வசனத்தை உட்கொள்ளணும். நம்ம எப்படி ஆகாரத்தை உட்கொள்ளுமோ அந்த வசனத்தை நம்ம உட்கொள்ளும் போது எப்படி உட்கொள்ளணும்னா அதை 1 to 5 வந்து நான் அப்படி தான் படிப்பேன் பார்த்துடுங்க. 1 to 5 அதை 5 டைம் படிக்கணும். அந்த வசனத்தை நம்ம தியானிக்கணும், நம்ம இருதயத்தில் அதை தியானம் பண்ணணும். தியானம் எப்படி பண்ணணும்னா, இப்போ ஒரு மனுஷன்ட்ட நம்ம பேசும்போது நம்ம மொபைல்லாம் டெலிவிஷன்லாம் பார்க்கும்போது பாருங்கள், நம்ம மொபைலில் பேசும்போது எப்படி பேசுவோம், எப்படி இருக்கீங்க, அதே மாதிரி நம்ம வசனத்தை நம்ம ஆராய்ந்து அறியணும். நம்ம இருதயத்தை நம்ம உட்கொள்ளும் போது அது நம்ம சரீரத்தில் கிரியை செய்யும். நம்ம ரத்தத்தில் இந்த வசனத்தை படித்து எழுதி ரொம்ப ஜனங்கள் பாருங்க, அவங்களுக்கு பிளட் கேன்சர் 3rd ஸ்டேஜ் கூட சுகமாக இருக்குது. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவங்க வீட்டில் வந்து பிளட் கேன்சருக்கு 3rd அந்த ஸ்டேஜ்லேருந்தும் ஆண்டவர் இன்னைக்கு பூர்த்தியாக சுகம் அளித்தது. எப்படின்னா இந்த வசனத்தை உள்ள ஏற்று அதில் ஒரு வசனத்தை எழுத ஆரம்பித்தாங்க. நம்ம ஸ்கூலில் எப்படி புக்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணுறோம், நம்ம உலக காரியத்துக்கு நம்ம எப்படி மற்றவர்களை எப்படி பார்க்குறோம். நம்ம பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது எழுதாமல் வந்தால் நடக்கும்னு நீங்கள் நினைக்கிங்களா? படிக்கவே முடியாது, ரைட்டு தானே? நம்ம எப்படி இந்த வசனத்தை உட்கொள்ளணும், அந்த வசனம் அப்படி ஒரு நாளாக கிரியை செய்யும் பார்த்துடுங்க. நீங்களும் ஒரு நாள் நீங்கள் இப்போ நியூ டெஸ்டமென்ட் படிச்சிங்கன்னா அதை அப்படியே படிச்சுட்டு வரும்போது அந்த வசனம் ஒவ்வொரு அதிகாரம் நீங்கள் எடுத்தாலும் அதை அப்படி உட்கொண்டு அதில் ஒரு வசனத்தை எழுத ஆரம்பிங்க, அதை நீங்கள் தியானிக்க ஆரம்பிங்க. உங்கள் குடும்பத்தில் நடக்கிற அதிசயம் நீங்கள் உங்கள் கண்களாலே பார்ப்பீர்கள். ஆமென். அதான் நான் உணர்ந்திருக்கேன் பார்த்துடுங்க. என் ஸ்டார்ட் ஆஃப் த கரியர் என் டெஸ்டிமனி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் நான் அசோசியேட் லெவலில் இருந்தேன் பார்த்துடுங்க. ரொம்ப சாதாரண ஒரு லெவலில் என் கூட இருக்க மேனேஜர்லாம் என்கிட்ட சொன்னாங்க, நீ பார்ட்டிக்கெலாம் வரமாட்டேங்கிங்க, நீங்கள் உங்கள் க்ரோத்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஒரு 15 வருஷம் முன்னாடி உள்ள சிச்சுவேஷன் அவங்களுக்கு சொல்கிறேன். அப்படி அவங்க சொன்னாங்க.
எனக்கும் யாரும் எனக்கு போதிக்கிறது எனக்கு இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு வசனத்தை நான் நம்பி விசுவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆண்டவர் செய்த அதிசயங்கள் என்னன்னா, 15 வருஷம் யார் மனுஷன் தயம் இல்லாமல் ஆண்டவர் ப்ரொமோஷன் ஆக்கின ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை. எப்படி சொல்றேன்னா, நான் பார்த்துருக்கேன், நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் மனுஷன் உதவினாலும் ஓரளவு உங்களுக்கு உதவலாம். ஒரு அவரால் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னா ஒரு அளவு செய்யலாம். ஆனால் எல்லாத்துலேயும் உங்கள் பின்னால் வர முடியுமா? யாராலையும். அது எவ்வளோ உங்களை நேசிக்க மக்களாக இருந்தாலும் ஓரளவு உங்களை சொல்லலாம், நான் இவ்வளோ உன்னை கைடு பண்ணுறேன்ப்பா. பிறகு என்ன சொல்லுவாங்க, மனுஷன்னா எப்படி சொல்லிடுறாங்க, நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடலாங்க மனுஷன் வார்த்தைனா. ஆனால் ஆண்டவர் வசனம் ஒரு நாள் உங்களை அப்படி சொல்லியே காட்டாது பாருங்க. ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லுது, அவரை நம்ம நேசிக்க நேசிக்க அவர் அண்டையில் ஜெபமோடு வேத வாசிப்போடு நீங்கள் இணைந்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் அற்புதமாய் ரொம்ப அருமையாய் உங்களை நடத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வசனத்தை தியானிக்கும் போது உங்கள் மனுஷன் தயவும் ஆண்டவர் கொடுக்கன்னா மனுஷன் தயவு மனுஷன் தயவும் வரும். ஒரு மனுஷன் உங்களுக்கு ஓரளவு ஹெல்ப் பண்ணலாம், எப்பவும் ஹெல்ப் பண்ண முடியாது பார்த்துடுங்க. நம்ம ஆண்டவராகிய வசனத்தை இன்னும் ஒரு வசனத்தை படிக்க விரும்புகிறேன். எக்ஸோடஸ் 33:18. உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்து அருளும் என்றார். மோசே எவ்வளோ தாழ்மையான ஒரு மனிதன் பாருங்க. நீங்கள் ஜெனிசிஸில் நம்ம ஆபிரகாம், மோசே, யாக்கோபு, தாவீது, நீங்கள் பல பரிசுத்தவான் நிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 சீஷர்கள் அவங்க சரீரத்தில் பயந்த சுபாவம் உள்ளவர்கள். அவங்க யாரும் தேறினவர்கள் அல்ல. உங்களுக்கு தெரியும், தாவீது ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவன். ஆடு மேய்க்கிறவனை ஆண்டவர் ராஜா இடத்தில் கொண்டு போறனா அவர் வல்லமை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எப்படின்னா, அவரை சங்கீதம் நீங்க படிக்க படிக்க அவர் துதிக்க அவருக்கே தெரில. நம்ம கடந்த வசனத்தை கேட்டும்போது பாருங்க, அவர் முகம் பிரகாசம் அடைந்தது. அவரு 12 கற்பனை எழுதி ஜெபம் பண்ணி இறங்கி வராரு. அவரு முகம் பிரகாசிக்கிறது அவருக்கே தெரில. அதான் வசனத்தோடு இருக்க வல்லமை பார்த்துடும், உங்களாலே அறிய முடியாது. தாவீது ரொம்ப சாதாரண, தினமும் அவங்க வீட்டில் கேட்கும்போது இன்னும் ஒரு ஆள் உங்கள் வீட்டில் இருக்கான்னா அவர் மறந்துட்டாரு, தகப்பனே மறந்துட்டாரு. எல்லா பிள்ளைகளும் கூட்டிகிட்டு வந்து அபிஷேகம், எண்ணெயால் அபிஷேகம் நேரத்தில் இவரும் பாருங்க சாதாரண தாவீதே மறந்து, இன்னொரு மகன் உங்களுக்கு உண்டான்னு கேட்டா இல்லைன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. ஆனால் தாவீதை ஆண்டவர் குறித்ததினால் அவரை அங்கிருந்து கொண்டு வந்து அவர் எண்ணெயால் அபிஷேகம் போது அவர் நிலைமை மாறினது. எப்படி மாறினது? அவருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர் ராஜாக்களாய் யூதா கோத்திரத்தில் அவரை ராஜாய் அபிஷேகம் பண்ண இயேசு கிறிஸ்து அவர் மூலமாய் தான் அந்த உலகத்தில் வந்தார் பாருங்க. நம்ம வசனத்தை சாதாரணமாக நினைக்கிறோம், எப்படி அது வேலை செய்யும், எப்படி கிரியை செய்யும். நான் உங்களுக்கு சேலஞ்ச் சொல்லி தாரேன். நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் உட்கொள்ளும் போது உங்கள் சரீரத்தில் ஒரு பிளட் சுகர் லெவல் கூட உங்களுக்கு குறைஞ்சினா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். அவ்வளோ விசுவாசமாக சொல்கிறேன். நீங்கள் அதை ஒரு நாள் விசுவாசிக்கும் போது அதை ஜெபத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கணும். ஏதாவது ஒரு குறை வசனம் எப்படி கிரியை செய்யணும். நம்மகிட்ட சில குறைகள் நமக்கே தெரியாது. நம்ம யாரையாவது கோபமாக பேசிடலாம். ஆனால் வசனம் எப்படின்னா, அந்த பரிசுத்தாவின் இருதயத்தில் பேசுவார். இந்த சிச்சுவேஷன் இதில் நீ தேரணும், இதில் உன் பேச்சில் மாற்றம் வேணும், பார்வையில் மாற்றம் வேணும், மற்றவர்களை சந்திக்கும் போது உங்கள் மாற்றம் வேணும். அப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ரெஸ்பெக்ட் எப்படி கொடுக்கணும்னா, நம்மளோட பெருசாக தான் நம்மளை பார்க்கணுமா. யாராக இருந்தாலும், எந்த ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும், எப்படி வேலை செஞ்சாலும் நம்ம வசனம் அப்படி தான் சொல்லுது, அவங்கள பெருசாக மதிக்கணுமா. நம்மளோட பெருசாக நம்ம சபையில் யாராக இருந்தாலும் சரி, நம்ம கை கொடுக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருசாக மதிக்கணும். ஆண்டவர் அப்படி தான் வசனத்தில் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான்னு வசனத்தில் சொல்லியிருக்காரு. அவரே அவ்வளோ பெரியவர். நீங்களே பாருங்களாம், அவ்வளோ பெரிய ஆண்டவர் சொல்லுதாரு, எனக்கு பிறகு வர்றவங்க என்னோடையும் மகிமையுள்ள காரியத்தை செய்வான்னு வசனம் சொல்லுகிறது. அவர் இருதயம் அவ்வளோ தாழ்மை, அவர் அன்பு போல அன்பு இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாதுங்க. பிதாக்கு ஒரே குமாரனா இருந்தும் போதும் தன்னே அர்ப்பணித்து வந்தார் பாருங்களாம். நம்ம ஒரு பிள்ளையை கொடுப்போமா ஊழியத்துக்கு? நீங்கள் பாருங்க, யோசி பாருங்களாம். இப்போ பல வருடமாய் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. முந்தினா பிள்ளை ஆண்டவராக இயேசுக்கு ஊழியத்துக்கு அனுப்புவாங்க. ஆனால் இப்போ பாருங்க, நம்ம
டாக்டர்ஸாக அனுப்புகிறோம், நல்லது, சியா அனுப்புங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகளை இருதயத்தில் ஆழத்தை வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஒரு பிள்ளையாவது இருதயத்தில் இந்த ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறான்னு ஒப்பு கொடுங்க, இருதயத்தை விட்டு கொடுங்க. ஆனால் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வார். முதல் கனியை நம்ம ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும்னு நம்ம வசனத்தில் பார்க்குறோம். முதல்ல நம்ம வசனம் மாதிரி நம்ம பிள்ளைகளை கொடுத்துட்டு வந்தோம். ஆனால் இப்போ பாருங்கள், பல எதிர்ப்பு வரும்போதும், நார்த்துக்கு போனால் என் பிள்ளை எப்படி இருக்க போதோ, அதோட படிச்சுட்டு நம்ம வீட்டை பார்த்துட்டு சந்தோஷமாக நாங்கள் இருந்தால் போதும். நம்ம கிறிஸ்தவருக்குள்ளே எவ்வளோக்குள்ள செல்ஃபிஷ் ஒரு நாள் வந்துட்டு பாருங்கள் நம்ம இருதயத்துக்குள்ளே. இது யார் நம்மளுக்கு தர்றா? இது ஒரு அந்தகாரம் ஒரு காரியம். நம்ம வெளிச்சமாகிய இயேசுவை பார்க்கணும்னா நம்ம முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் பார்த்து கொள்வார். நீங்கள் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 12 சீஷர்கள் ரொம்ப பயந்த சுபாவம். பேதுருவிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் நான் சபையை கெட்டுவேன்னு சொல்லுகிறார். அந்த கல்லின் மேல் அவர் ஒரு 3 வேளை ஆண்டவரை மறுதளித்தவர். பேதுரு வந்து 3 வேளை ஆண்டவர் மறுதளித்த போதும் ஆண்டவர் பாருங்க, அவர் அன்பால ஏற்றனால யூதாஸே ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுன்றிருப்பார். ஆனால் அவர் மன்னிப்பு கேட்கல பார்த்துடுங்க. இல்லைன்னா யூதாஸே ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். அவரே ஒரு டிசிஷன் அவரால் எடுத்ததுனால அது அப்படி ஆயிட்டு. ஆனால் ஆண்டவராகிய நம்ம பேதுருவை பாருங்க, ஒவ்வொரு யோவானை பாருங்க, அவங்கெல்லாம் ரொம்ப சாதாரண நிலைமை இல்லை. நம்மளும் இந்த வேளையில் நம்ம நினைக்கலாம், நான் ரொம்ப சாதாரண குடும்பத்தில் இருக்கேன், என்னைய எப்படி நான் இது எப்படி வரும், நான் என்னையால் எப்படி முடியும்? உங்களால் முடியவே முடியாது, ஆனால் ஆண்டவராகிய இயேசுவால் முடியும். ஆமென், அல்லேலூயா. இந்த வேளையிலும் நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம். வேத வசனம் ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே மேல் போய் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னில் இந்த பாத்திரத்தை நீர் எடுத்த கூடானா நீர் எடுத்து போடும் அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். ஆனால் என் சித்தப்படி அல்ல, உங்கள் சித்தப்படி மாத்திரம் ஆகட்டும். நீங்களும் ஒவ்வொரு நாளும் அப்படியும் ஜெபம் பண்ணுங்க. வேத வாசிப்பு, ஜெபம், இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் பாருங்க. அதுக்கு பிறகுதான் நம்ம கிரியே வரும். நம்ம கிரியை இதுலேருந்து தான் வெளிப்படும். இது ஒரு கண்ணாடி மாதிரி பாருங்க. இந்த வேத வசனம் ஒரு கண்ணாடி மாதிரி, நம்மளுக்கு அது கிளியராக காட்டும். நம்ம யார்கிட்டையும் போய் கேட்க தேவையில்லை, எனக்கு இது செய்யுங்க அது செய்யுங்க, அதே உங்கள்கிட்ட பேசுவாங்க. இன்னைக்கு காலையில் இந்த இடத்துல நான் வந்தபோது அந்த ஆண்டவர் பிரசன்னம் ஜெபம் பண்ணும்போது அப்படியே நான் உணர்ந்தேன். அப்படின்னா நான் பார்த்தேன், ஆண்டவர் பிரசன்னம் இந்த சபையில் உங்களோட ஆண்டவர் இருப்பதுக்காண்டி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதயத்தில் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. நீங்கள் வேத வாசித்து ஜெபித்து இந்த இடத்தில் ஒரு முழங்கால் போட்டும்போது ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்தது ஒரு வித்தியாசமாய் நீங்கள் அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை அனுபவிப்பீங்க. நான் அதை நம்புகிறேன். ஆண்டவர் உங்களை கொடுக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த வேளையிலையும் Genesis chapter 1:5. Amen. ஆண்டவர் பாருங்க, வெளிச்சத்தை ஆண்டவர் தான் பெயரிட்டார். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம் வசனம் வரணும்னா ஆண்டவர் தந்தாதான் நம்மளுக்கு சுதந்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இது யாராலையும் தர முடியாது. எந்த நண்பர், எந்த சொந்தக்கார், யாராலையும் உங்களுக்கு தர முடியாது. ஆனால் அந்த வேத வசனம் உங்களுக்கு தரும். இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் உங்களுக்கு நீங்கள் எதை நேசிப்பீங்க இதை பார்த்து தெரியும். நம்ம மொபைலில் பார்க்குறோமா, இதை பார்க்குறோமா? நம்ம கண்கள் இந்த வேளையில் எங்கே? இந்த வேளையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கோடி வாலிபர்கள் பல ஆசை இன்பத்துக்காண்டி அலைந்து திரிந்து எந்த இடத்தில் மறந்து போன நாட்கள் பாருங்க. ஒரு நாள் இப்படி ஆனதில்லை. இது ஒரு டாக்டிக், சத்ரு போட்ட ஒரு வலை பாருங்க. யாரும் காலையில் மொபைலை பார்த்துட்டு தான் எழும்புகிற ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. அது அலாரமாக இருந்தாலும் சரி, வாட்ச் கூட சில வீட்டில் இல்லாத சூழ்நிலை. எதுக்குன்னா நம்ம அந்த இடம் வசனத்துக்கு நம்ம எந்த இடத்த கொடுக்குறோம், அது முதலாவது முக்கியம். நம்ம ஒரு நாளும் ஜெபித்து வசனம் வாசித்து ஜெபித்து நம்ம கிளம்பும்போது நம்மளை ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். பாருங்க, நான் அடுத்த நேரத்தில் நான் ஒரு பெரிய சாட்சியை இந்த சபையிலேருந்து நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தலையில் தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் இருதயத்தை விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஷாகாபா தூடாபா ராபா தீனாமா சீகாபா ரீபா ரூபா ஹாஹா ரீகா சீகாபா பா ராபா ஆஹா ஹா லேலுயா. எல்லாரும் கண் மூடி ஆண்டவரை பார்க்க முடியாது ஜெபிக்கிறேன். லூயா
ஆஹா. உங்க இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. 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 வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் இளைப்பா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. ஹalleluya. 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 Thank you Lord. நன்றி ஏசப்பா, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில் அப்பா பிள்ளைகள் மன விருப்பத்தை நீர் அறிவீரப்பா. ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் நீரப்பா ஒரு விடுதல் நீரப்பா பிள்ளைகள் மனதில் இருந்து அந்த ஆண்டவரே அந்த கட்சிகள் நீக்கி போட முடியாய் ஜெபிக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா அடைப்பட்டிருக்க வாசல்கள் திறக்க முடியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வேளையில் அப்பா கூப்பிட காக்கை குஞ்சிக்கும் இறங்குற தேவன் நீ ஆண்டவரே. இந்த வேளையில் பிள்ளைகள் வழியை நீர் பார்த்து கொள்ளும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருப்பேன் சொன்ன தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளப்பா ஒவ்வொரு நாளும் உங்க வேதத்தில் இன்னும் வாசிக்கட்டும், அதிக நேரம் இன்னும் செலவழிக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளப்பா ஸ்தோத்திரம். அரை மணி நேரம் செலுத்த இன்னும் அப்பா 1 மணி நேரம் உண்மையோட அண்டையில் வரட்டும் சுவாமி. பல ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாட்களை அப்பா பிள்ளைகள் காத்திருந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகளப்பா கூக்குரலை நீர் அறிவீரப்பா. எந்த ஜெபமா இருந்தாலும் எந்த தடையா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா ஒரு விடுதலை நீர் கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஐயா காண்டி ஜெபிக்கிறோம்ப்பா. குடும்பம் 2 பிள்ளைகளுக்காண்டி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளப்பா எல்லா விதத்திலும் செழித்து இருக்கட்டும். ஆசீர்வாதத்தை தாரோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும் சொன்னது போல ஆண்டவரே மகனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருக பண்ணுவேன் சொன்னீங்கப்பா. மகனை நீர் பெருக பண்ணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அன்னைக்காண்டி ஜெபிக்கிறோம். குடும்பத்தை எல்லாத்தையும் நீர் ஆசீர்வதியும். இந்த வேளையில் அப்பா ஸ்தோத்திரம். எங்களில் குற்றம் குறையல் எது இருந்தாலும் மன்னியும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நமக்காக பகிர்ந்து கொண்டு அன்பு சகோதரர் ஆல்பர்ட் அவர்களை மீண்டுமாக சபையின் சார் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களுடைய ஊழிய பாரங்களையும் உங்களுடைய வேலைகளையும் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாத கிருபை செய்வாராக. அன்பு சகோதரருக்கு ஆண்டவர் நல்ல உன்னதமான பணிகளை கொடுத்திருக்கிறார். அவங்க கேட்டும்போது ஐயா நான் தமிழில் சரியாக பேசிக்கிட மாட்டேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு நீங்கள் போத வேதத்தை நீங்கள் போதீங்க அடுத்த கட்ட தலைவர் உருவாக்க வேண்டும் என்பதற்காக அழைத்த பொழுது அன்போடு எங்களை ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தர் உன்னதமான ஒரு பணியில் வைத்திருக்கிறார். அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். வருகிற காலங்களிலே நம்முடைய திருச்சபையிலும் அநேகர் ஊழியத்துக்காக கர்த்தர் மகிமைக்காக வல்லமையாக எழுப்பப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் கனப்படுத்துவாராக. திருச்சபை மக்களுக்கான சில அறிவிப்புகளை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். இந்த லெந்து காலங்களிலே ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:30 மணி முதல் 6 மணி வரை காலையிலே நம்முடைய ஆலயத்திலே ஜெபம் நடைபெற்று வருகிறது. அநேக உற்சாகமாக கலந்து கொள்கிறீர்கள். இன்னும் இதுவரை கலந்து கொள்ளாதவர்கள் இன்னும் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அன்பாய் நாங்கள் அழைக்கின்றோம். புதன்கிழமை 26/3/25 மாலை வழக்கம் போல வேத ஆராய்ச்சி ஜெபம் நடைபெறும். சிலுவையின் பாதையில் சில மனிதர்கள் என்கிற தலைப்பினிக்கலாக வேத இந்த லெந்துகால சிறப்பு தியானங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே திருச்சபைகள் எல்லாரும் நீங்கள் உற்சாகமாய் இதில் பங்கு பெற அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வியாழக்கிழமை 27/3/25 மாலை 7:30 மணிக்கு லித்தானிய ஜெபமும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறுகிறது.
இந்த திருவந்த ஆராதனையிலே சிலுவையின் 14 நிலையங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதிலும் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். ஏழை பாக்கியை இன்னும் கொடுக்காதவர்கள், இன்னும் கொஞ்சம் பேர் கொடுக்காம இருக்கிறீங்க. ஒருவேளை வச்சிருக்கிறவங்க நீங்க இந்த மாதம் 31ஆம் தேதிக்கு முன்பதாக நீங்கள் கொடுத்து விட அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு பிறகு நீங்க கொடுத்தா ட்ரெஷரர் மாட்டிக்கிடுவார், எனக்கு கையிருப்பு அதிகமாக போயிடும். ஆகவே இதுவரைக்கும் கொடுக்காதவங்க நீங்கள் சீக்கிரமாய் கொடுக்க அன்பாய் ஞாபகப்படுத்துகிறோம். மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு நீங்க கொடுக்கலன்னு சொன்னா உங்க பேர்கள் எல்லாம் நோட்டீஸ் போர்டில் போடப்படும். ஸோ நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். சந்தா பாக்கியை இன்னும் கொடுக்காதவர்கள் மார்ச் 31ஆம் தேதிக்குள் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு அப்புறமாக கொடுப்பவர்கள் பெயர் சந்தா புக்கில் இடம்பெறாது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் சந்தா கொடுத்தாதான் சர்ச்சுக்குரிய மெம்பர், இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கெஸ்ட் வரலாம் போகலாம், உரிமைகள் கிடையாது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபையிலே இந்த ஆம்பிளிஃபையர் சிஸ்டம், ஒளி அமைப்புகள் 11 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். பொதுவாக எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் எல்லாமே 6 ஆண்டுகள் அல்லது 7 ஆண்டுகள் தான் உழைக்கும். ஆனால் நாம் வாங்கியிருக்கிற இந்த பிஐ சிஸ்டம், இந்த ஆம்பிளிஃபை சிஸ்டம் எல்லாமே 10 ஆண்டுகளுக்கு மேலாக அது பயன்பாட்டில் இருந்து வருவதனாலே அது துல்லியமாக அது கொடுப்பதில்லை, இன்னும் அநேக இடையூறுகளை அது கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய திருச்சபைக்கு என்று நல்ல ஒரு பிஐ சிஸ்டமுக்கு தேவைப்படுகிறது. இதற்கான காரியங்களை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். குடும்பத்தின் சார்பாக நீங்கள் உதாரணத்துமாய் நீங்கள் ஸ்பான்சர் செய்ய அன்பாய் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். நம்முடைய திருச்சபைக்கு தேவையான பொருள் பட்டியல் விவரங்களை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். இதை நாங்கள் நோட்டீஸ் போர்டிலும் போடுவோம். நீங்கள் நன்றாக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் மனதில் ஏவாரானால் உங்கள் குடும்பத்தின் சார்பாக நீங்கள் வாங்கி கொடுத்து திருச்சபை தேவைகளை சந்திக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். யமஹா 16 ஸ்லிம் லைன் RI ஸ்பீக்கர் 2 தேவைப்படுகிறது. அதனுடைய விலை 1 லட்சம் ரூபாய் வருகிறது. அடுத்தபடியாக யமஹா P8 பவர் ஆம்பிளிஃபையர் 1 தேவைப்படுகிறது. இதனுடைய விலை 52,215 ரூபாய் ஆகிறது. அதற்கு பின்பதாக யமஹா 08 ஸ்லிம் லைன் RI ஸ்பீக்கர் 3 நமக்கு தேவைப்படுகிறது. இதனுடைய விலை 83,900 ரூபாய். அடுத்துக்கு பின்பதாக யமஹா P8 2030 ஆம்பிளிஃபையர் 1 தேவைப்படுகிறது. இதனுடைய விலை 24,370 ரூபாய். அடுத்தபடியாக யமஹா 20 மிக்சர் 1 தேவைப்படுகிறது. இதனுடைய விலை 60,570 ரூபாய். அதோடு மாத்திரமல்ல, ஸ்பீக்கர் கேபிள் 250 மீட்டர் நீளமுள்ள ஸ்பீக்கர் கேபிள் தேவைப்படுகிறது. இதனுடைய விலை 31,500 ரூபாய். இதை தவிர இன்னும் கனெக்டர், ஸ்டால், சர்வீஸ், இன்ஸ்டாலேஷன் என்று இன்னும் 31,000 ரூபாய் செலவாகிறது. ஆக மொத்தம் 3,84,000 ரூபாய்க்கு நாம் செலவு செய்தால் நம்முடைய ஒளி அமைப்புகள் இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்னும் எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் இதை நாம் கேட்க முடியும். இப்பொழுது நாம் பயன்படுத்துகிற எல்லா மின்னணு சாதனங்களும் அது பழுதாகி கொண்டே இருக்கிறது. அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் உடனே அது ஆராதனைக்கு அது இடையூறாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் குடும்பமாக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் மனதை ஏவாரானால் உங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை நீங்கள் கொடுத்து திருச்சபையின் தேவைகளை சந்திக்க அன்பாய் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இதற்கான உங்களுடைய உதாரணத்துவமான காணிக்கைகளை, நன்கொடைகளை நம்முடைய ஆலய பொருளாளர் திரு ராஜ்குமார் கொடுத்து அதற்கான ரசீதுகளை பெற்றுக்கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வார காணிக்கை விபரம் பிறந்த நாட்களை காண்புடைய பெயர்களை வாசிக்கிறேன். பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். 24ஆம் தேதி மிஸ்டர் ஜெபதாஸ் டேனியல். 26ஆம் தேதி மிஸ் சுஜி சாமியல். 26ஆம் தேதி மிஸ் சுஜா மலர் செல்வின். 26ஆம் தேதி மிஸ்டர் செல்லப்பா ஆசீர்வாதம். 27ஆம் தேதி பேபி நேத்தன் ஜான். 27ஆம் தேதி மாஸ்டர் பேபி அனிஷா ஆண்டனி. 27ஆம் தேதி மிஸ்டர் ஜெஃப்ரின் ஜானியல். 27ஆம் தேதி மாஸ்டர் மெல்கிசெதேக் யாக்கோப். 29ஆம் தேதி மாஸ்டர் ராஜா கோயில்ராஜ் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிறார்கள். பிறந்த நாளை காண்பவர்களை சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த வேளையிலும் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை காண்கிற எங்களுடைய திருச்சி மக்களை பெயர்கள் நாங்கள் வாசிக்க கேட்டோம் ஐயா.
வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவரே, எங்கள் காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது கர்த்தாவே. பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதுமாக உங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்க, பராமரித்தீங்க, கூட்டி கொடுத்துக்கிற இந்த ஆயுசு நாட்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. இந்த புதிய ஆண்டை நன்மையாலும் கிருபையாலும் முடிசூட்டி இன்னும் அநேக பிறந்தநாளை கண்டு உங்களுடைய ஆலயத்தினால் திருப்தியாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மனுஷர்கள் நற்கைகளை கண்டு பரலோகத்தில் பிதாவை ஏற்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு பிரகாசிக்க கடவுது. திரும்பவும் தெய்வ நாமத்திற்கு மகிமையாக நம்மையும் நம்முடைய காணிக்கும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் நின்று கீர்த்தனைகளிலே 129 அதை தொடர்ந்து 167வது பாடலை பாடுவோம். இந்த பாடலை பாடும் பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கும் ஆண்டோடி சன்னிதானத்திலே அர்ப்பணிப்போமாக. Shall we all rise up and sing together lyrics 129 மகனே உன்னஞ்சனக்கு தாராயோ. மகனே உன்னஞ்சனக்கு தாராயோ, மகனே உன்னஞ்சனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவே தாராயோ, மோட்ச வாழ்வை தருவே தாராயோ, மகனே பரிசுத்தம் எல்லாம் துணை மேலே, மகனே பரிசுத்தம் எல்லாம் துணை மேலே, பாவத்தை நீக்கி அருள் கொடுப்பேனே, பாவத்தை நீக்கி அருள் கொடுப்பேனே, உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, அதை உண்மையாய் அகற்ற யான் மாறித்தேனே, அதை உண்மையாய் அகற்ற யான் மாறித்தேனே, பாவம் அனைத்துமே விட்டோராயோ, பாவம் அனைத்துமே விட்டோராயோ, நித்திய பரகதி வாழ்வு இந்த தேடாயோ, நித்திய பரகதி வாழ்வு இந்த தேடாயோ, தாயன்மாயே உலக மகினை நீட்டாயன்மாயே, மகவுவ பகதி இவன் மகிழ்வாயே, மகவுவ பகதி இவன் மகிழ்வாயே, ஆத்துமத்தை நீ படைப்பாயே, உன்னன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, அதை உண்மையாசிக்க இடம் கொடுப்பாயே, அதை உன்னன் வாசிக்க இடம் கொடுப்பாயே, உன்னஞ்சனக்கு தாராயோ, மகனே உன்னஞ்சனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவே தாராயோ, மோட்ச வாழ்வை தருவே தாராயோ. நம்பி வந்தேன் இயேசையா
ஜெபம் பண்ண கடவோம். நம்மையும் நம்முடைய காணிக்கையும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே அர்ப்பணித்திருக்கிறோம். கர்த்தர் இதை ஆசீர்வதிக்கும்படிக்காக, அங்கீகரிக்கும்படிக்காக நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய கிருபாசனம் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை அது அருமையான குமாரத்தில் நூபுனீரே, நாங்கள் அபாத்தராயினும் அவர் மூலமாக உம்மண்டையே வருகிறோம். எங்களையும் நாங்கள் செலுத்துகிற இந்த காணிக்கைகளையும் ஸ்தோத்திர காணிக்கைகளையும் பொருத்தனை காணிக்கைகளையும் தேவரே நம்ம மகிமைக்காக அங்கே உபயோகிக்கும்படிக்காக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் எல்லாம் உடையவைகள் உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். புதிய வாரத்தின் முதல் நாளுக்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த லெந்து காலங்கள் ஆண்டவரோடு நெருங்கி வருவதற்கு ஆண்டவர் கொடுத்த விசேஷித்த இந்த நாட்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த உஷ்ணமான காலங்களிலே எந்த ஒரு பலவீனமும் நம்மை அணுகாதவாறு கர்த்தர் தம்மை வாதைக்கும் பொல்லாப்புக்கும் விக்கினங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற 192 குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். படிப்பின் நிமித்தமாக, வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள், வெளி தேசங்களில் இருக்கிற திருச்சபையின் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் இருக்கிற இடங்களிலே கர்த்தர் அவளை பாதுகாத்து கொள்ள நாம் ஜெபிப்போம். சிறிய தொழில் மற்றும் வியாபாரங்களை செய்கிறவர்களுக்காக, தொழில் கூட நடத்துவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். போட்டி பொறாமை இந்த தொழில் உலகத்திலே தொழிலை கர்த்தர் இன்னும் விசேஷமாக அவர்களுக்கு இந்த தொழில் ஞானத்தை கொடுத்து, தொழிலின் எல்கையை விரிவாக்கி கொடுத்து, இன்னும் அநேக வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து, அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்காக அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தனியார் துறையிலே, அரசாங்க துறையிலே பணியாற்றியவர்களுக்காக, வேலை சிறை ஸ்தலங்களிலே, எஜமான் கண்களிலே, மேல் அதிகாரி கண்களை தயவு கொடுக்க செய்து அவருடைய தாளந்துகள் திறமைகளுக்கு ஏற்ப நல்ல ஊதிய உயரும் ப்ரமோஷன் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும்படிக்காக நாம் ஜெபிப்போம். வாகனங்களை ஓட்டுகிற வேலையில் இருக்கிற குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். பிரயாணமாக எங்கு சென்றாலும் வந்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்புகரம் நிறைவாய் தங்கியிருக்கும்படிக்காக அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நல்ல வேலை வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அவளுடைய தாளந்துகள் திறமைகளுக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்கி கொடுக்க, அவளுடைய பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர்தாமே மங்களகரமான காரியங்களை அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் ஒழுங்குபடுத்தி கொடுக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும்படிக்காக நாம் ஜெபிப்போம். திருமணத்திற்கென்று ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் சரீர அளவிலே, மன அளவிலே உணர்வுபூர்வமாக முதிர்ச்சி அடைந்தவர்களாக நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கான ஒரு விசேஷித்த கிருபைகளை கொடுக்கும்படிக்காக நாம் ஜெபிப்போம். திருமணமாகி கர்ப்பத்தின் கனிக்காக காத்து கொண்டிருக்கிற தம்பதியினருக்கு கர்த்தர் அற்புதமாய் அவளை குடும்ப வாழ்க்கையை கனம் பண்ணி நல்ல ஒரு புத்திர பாக்கியங்களை அனுகிரகம் பாராட்டும்படிக்காக கர்த்தர் கிருபை செய்யும்படிக்காக நாம் ஜெபிப்போம். பேறுகாலத்தை எதிர்நோக்கி இருக்கிற தம்பதியினருக்காக ஏற்றுவதற்காலங்களிலே கர்த்தர் சுகமான பேறுகாலத்தை ஏற்படுத்தி கொடுத்து தாயும் சேயும் பாதுகாத்து மகிழ்ச்சியோடு கர்த்தர் கொடுத்த குழந்தையோடு கர்த்தர் சரணை கடந்து வந்து பிள்ளைகள் பிரதி செய்யப்பட அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். பேறுகாலத்தின் மூலமாக புத்திர பாக்கியங்களை பெற்றெடுத்த அன்பு தம்பதியினருக்காக கர்த்தர் கொடுத்த குழந்தையை கர்த்தருக்கு நேராய் வழிநடத்துவதற்கு கர்த்தர் விசேஷித்த கிருபைகளை கொடுக்கும்படிக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். நம்ம திருச்சபையில் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிற மிஷனரிகளுக்காக, இன்னும் தாங்குகிற பிள்ளைகளுக்காக, மிஷனரிகளுடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய திருமணத்திற்காக நாம் ஜெபிப்போம். பேராயருக்காக, பேராயர் பணியாற்றுகிற 48 குருவானவர்களுக்காக, 72 திருச்சபைகளுக்காக, 35 MDM மிஷனரிமார்களுக்காக, பணித்தல ஆலயங்களுக்காக, ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். தேசத்திலே மக்களை மதத்தின் பெயரினாலே பிளவுபடுத்துகிற காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர்தாமே தேசத்திலே ஒற்றுமையும் சமாதானத்தையும் ஐக்கியம் நிறைவாய் கொடுத்து
ஒரு இணக்கமான சூழ்நிலையில் எல்லாரும் அன்போடும் ஐக்கியத்தோடு வாழ கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும்படிக்காக நாம் ஜெபிப்போம். மத வன்முறைகள், இன வன்முறைகள், ஜாதிய வன்முறைகள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு ஒரு தெய்வீக சமாதானத்தை நம்ம தேசம் அனுபவிக்கும்படிக்கு ஆண்டவர் அனுகிரகம் பாராட்டும்படிக்காக நாம் ஜெபிப்போம். நம்மை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, நாம் அமைதியில் குடித்தனம் பண்ணுவதற்காக அவளுக்காக நாம் ஜெபிப்போம். மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு இருக்கிற நரேந்திர மோடி அவர்களுக்காக, ஒளி தலைமையில் இருக்கிற மத்திய அரசாங்கத்திற்காக, இந்தியாவிலே பல கலாச்சாரங்கள், பல மொழிகள், பல பண்பாடுகள், பல மரபுகள் எல்லாத்தையும் அனுசரித்து செல்லக்கூடிய நல்ல ஞானத்தையும் சகிப்புத்தன்மையும் கொடுக்கும்படிக்காக நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களுக்காக, தேசத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய கனமான பொறுப்புகளை பெற்றிருக்க அவர்கள் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்து நீதியோடு நேர்மையோடு செயல்பட நாம் ஜெபிப்போம். நீதித்துறையில் இருக்கிற நீதிபதிகளுக்காக நாம் ஜெபிப்போம். அநியாயமாய் பணத்திற்காக நீதியை விலை பேசி விடாதபடி நேர்மையாய் நியாயமாய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் தீர்ப்புகளை கொடுக்கும்படிக்காக நீதித்துறையில் ஒவ்வொருவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நீதித்துறையில் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த அவமானங்கள் எல்லாம் மாறும்படிக்காக ஒவ்வொரு நீதிபதியும் தங்களை கடமைகளை உணர்ந்து செயல்பட அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தேசத்திலே காணப்படுகிற வறுமைகள் எல்லாம் மாறும்படிக்காக, தேசத்திலே காணப்படுகிற சாபங்கள் எல்லாம் நீங்கும்படிக்காக நாம் ஜெபிப்போம். கடன் பிரச்சனைகளோடு, குடும்பத்திலே சமாதான குறைவுகளோடு, பொருளாதார குறைகளோடு இருக்கிற குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அவளுடைய வருமானங்களை ஆசீர்வதித்து, அவளுடைய வருமானங்கள் பொத்தலான பையிலே போடுவது போல் இல்லாமல் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து மீதியான துணிகள் எடுக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும்படிக்காக நாம் ஜெபிப்போம். குடும்பத்திலே சமாதான குறைவுகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக, காயப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படிக்காக நாம் ஜெபிப்போம். சொந்த வீடு இல்லாமல் வாடகையில குடித்து மடிக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவளை குடும்ப வாழ்க்கையை கனப்படுத்தி ஏற்றுவதற்கு காலங்களிலே சொந்தமான வீடுகளை வாங்கி சுகமாய் குடியிருக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும்படிக்காக நாம் ஜெபிப்போம். இன்னும் திருச்சபைகிற வயதான பெரியவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த வயதான காலங்களிலே சரீரத்தில் ஏற்படுகிற எல்லா பலவீனங்களையும் மேற்கொள்ள கர்த்தருடைய கிருபை நிறைவாய் தங்கி இருக்கும்படிக்காக, பிள்ளைகள் மூலமாக பெற்றோர் நல்ல ஒரு பராமரிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படிக்காக நாம் ஜெபிப்போம். உடைந்த உள்ளத்தோடு, காயப்பட்ட உள்ளத்தோடு, கண்ணீரோடு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் அவளை பலப்படுத்தும்படிக்காக, திடப்படுத்தும்படிக்காக நாம் ஜெபிப்போம். திருச்சபையிலே சந்தாக்களை செலுத்தி ஆலயத்துக்கு வர முடியாமல் மனதும் இல்லாமல் இருக்கிற அநேக குடும்பங்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அவளை மனதின் பாரங்கள் எல்லாம் நீங்கும்படி கிருபை செய்யும்படிக்காக நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து நம்ம சகோதரர் அல்பர்ட் அவர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, கர்த்தர் கொடுத்த நல்ல ஊழிய பாரங்களுக்காக, அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக நல்ல பொணிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னும் அவளை கர்த்தர் கரப்படுத்தி இன்னும் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும்படிக்காக அவளுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபையிலே சண்டே ஸ்கூல் மாணவர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, இன்னும் வாலிபர் ஐக்கியத்திற்காக, இளம் வாலிபர் ஐக்கியத்தின் பொறுப்பாளர்களுக்காக, பாடகர் குழுவினருக்காக பொறுப்பாளர்களுக்காக, பெண்கள் ஐக்கியத்தினருக்காக பொறுப்பாளர்களுக்காக, ஆண்கள் ஐக்கியத்தினருக்காக பொறுப்பாளர்களுக்காக, இன்னும் சேகர குழு அங்கத்தினர்களுக்காக, ஆலய திருப்பணிமடையாளர் திரு ஜெயசிங் அவருடைய குடும்பத்தினருக்காக, நம்முடைய சபை ஊழியர்கள் குடும்பங்களுக்காக, சபை குருவான குடும்பத்திற்காகவும் நாம் ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேளும். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். பேஜ் நம்பர் 22. உங்கள் பாவங்களிடத்து உங்கள் இதயத்தோடு உண்மையாக மனஸ்தாபப்பட்டு
பிறனிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கெட்டை நடப்போம் தீர்மானிக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காய் பணிவாயில் முழங்கால் படியிட்டு சர்வமன தேவனை நோக்கி நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். யாரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமுள்ள தேவனே, உத்தம மனசாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தமது மறந்து யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருளி செய்ய வேண்டி மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்ய பரமபிதாவாகிய சர்வ தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளை உறுதிப்படுத்தி நிறுத்தி உங்களை நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்களும் பந்தில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேய்ச்சிற்கில் உடன் துணிக்கைகளை பொறுக்கிக்குள்ள நாங்கள் பாத்திரல்ல, ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, மதாருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விளையாடுறதாக ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்கும் வாசமாய் இருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் சர்வ தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவன் உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டு தந்தல் நினைரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாம் ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்தமான பலியும் காணிக்கும் பரிகாரம் செலுத்ததும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை நினைப்பூடும் ஞாபகத்தை நிமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அனுசரித்து தமது சூழலில் கட்டளையிட்டாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளை பசினை திரும்படி நாங்கள் அவருடைய பாடுகளை மனநினை கூர்ந்து முதல் சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பசுமல சரீரத்துக்கு ரத்தத்திற்கும் பங்குலாபி கிருபை செல்லும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுதாம் காடி கொண்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷலுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரம். என்னை நினைவு செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்த நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாம் உங்களுக்காக மனங்க சிந்தப்பட்ட புது உடன்பைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்ன நிமிஷங்கள் என்று திருவுளம் பற்றினார்.
விசுவாசத்தோடும் நன்றி நிறையத்தோடும் நாம் கர்த்தரை மேஜையிலே சேர்ந்து அவர் சரீரத்தையும் சிந்தனை வாங்கி பெற்றுக் கொள்ளுவோம். வாருங்கள், எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது.
கிறிஸ்துவின் சர்வத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தை பெற்றவனவருக்கு நாம் சோஸ்திரம் செலுத்துவோமாக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற நீராட்சி வருவதாக, செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நல்லாப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமச்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் ஏனெடுக்க முடியவில்லை. ஆமென். நித்திய ஜீவியாயிருக்கிற சர்வ தேவனே, இந்த பரிசுத்த ரகசியங்களை ஏற்ற விதமாய் வாங்கியிருக்கிற எங்களை தேவரீர் உம்முடைய குமாரனும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து விலைமதியாத திருச்செவி ரத்தம் ஆகிய ஞான ஆகாரத்தால் போஷித்ததற்காக உம்மை துதிக்கிறோம். தேவரீர் தயை கூர்ந்து கிருபா கடச்ச வைத்திருக்கிறதையும் உத்தம விசுவாசிகளின் கூட்டமும் உமது நேசகுமான ஞான சர்ம சபையில் நாங்கள் அவைகள் இணைக்கப்பட்டிருக்கிறதையும் உடைய அருமையான பாடுகளினால மரணத்தினால் உண்டான புண்ணியத்தினாலே நித்திராக சுதந்திரராய் இருக்கிறதையும் இந்த பரிசுத்தங்களை செய்யப்படுத்தினதற்காக முழு இதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரமபிதாவே, நாங்கள் இந்த பரிசுகளை திருந்து நாங்கள் செய்யும்படி தேவன் நிமித்த நற்கிரிகள் எல்லாம் நிறைவேற்ற உமது கிருபையை தந்தல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு மனத்தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சகல கனோ மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, நித்திய தேவனே, நாங்கள் சரீர பிரகாரமாகவும் ஆத்ம பிரகாரமாகவும் மிகுந்த வளமலை போலும் காக்கப்படும்படி முத நியாயப்பிரமாணத்தில் நடந்து முத கற்பனை கேட்ட கிரிகளை செய்து வர எங்கள் இருதயங்களை சரிகளை பசுபடி நடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டி கொள்ளுகிறோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை ஆராதிக்கும்படிக்காக தொழுது கொள்ளும்படிக்காக ஆங்காங்கிருந்து கடந்து வந்த அன்பு திருச்சுவின் குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஆராதனைகள் பங்கு பெற்று உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தவும் வேத வசனங்களை வாசிக்க தியானிக்க ஆண்டவரே பாடல்களை பாடி நாங்கள் விசுவாச வாழ்க்கையை பலப்பட உங்களுடைய வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டது பிரகாரமாக ஆண்டவருடைய வேத வசனங்களை நாங்கள் வாசிக்கவும் ஆண்டவர் நாங்கள் தியானிக்கவும் ஜெபிக்கவும் செய்யும் பொழுது நீங்க எங்க முகத்திலே பிரகாசிப்பதை உண்டாக்குறீங்க தகப்பனே. அந்த பிரகாசத்தின் ஒளியிலே நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டின கிருபைகளை நினைத்து உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளினுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அன்பு சகோதரர் அல்பர்ட் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அவர் மூலமாக எங்களுக்கு நீங்க வெளிப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, எங்கள் முகத்தை எங்கள் பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறங்க தாவே. எங்களை தனிப்பட்ட வாழ்க்கையிலே எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் தகப்பனே ஆண்டவரே அப்படி செய்யும் பொழுது தகப்பனே மோசேயை முகத்தை பிரகாசிக்க பண்ண ஆண்டவர் தாமே எங்கள் முகத்தை இங்கு பிரகாசிப்பிக்க பண்ண வல்லவராக இருக்கிறீங்க. சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இதை நாங்கள் உணர்ந்தவர்களாக உம்மோடு நெருங்கி வரவும் இந்த லந்து காலங்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே துருவ அனுபவத்தில் இன்னும் பலப்படவும் உடைய இருதயத்துக்கு ஏற்ற வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. வந்த ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. இந்த சன்னிதானத்திலே என்னென்ன வாஞ்சைகளோடு என்னென்ன ஏக்கங்களோடு கஷ்டங்களோடு இந்த ஆண்டவரே உடைய சன்னிதானத்திலே மன்றாட்டுகளை ஏறெடுத்தார்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் தான் நீங்க கேட்டிருக்கீங்க தகப்பனே. நீங்கள் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறதற்காக நன்றி அப்பா. இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருங்க. எங்கள் பிரயாணங்கள் எங்கள் பிரயாசங்களை எங்களுக்கு வாய்க்க பண்ணி கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, புதன் மற்றும் வியாழன் நடைபெறுகிற எந்த காலங்களிலும் நாங்கள் சிறப்பாக ஆண்டவரே இந்த கலந்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட எங்களுக்கு கிருபை செய்வீராக. மீண்டும் நாங்கள் கூடி உண்மை ஆராதிக்க எங்களுக்கு ஒவ்வொரு கிருபை செல்ல வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனின் ஆதரேசு பற்றி அறிவிலும் அன்பு நினைத்திருக்கும்படி உங்கள் இருதயங்களை சிந்தங்களை காக்க கடவது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய பிரகாசி மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இப்பொழுதும் பிதா குமாரன் பரிசுத்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது.
ஆராதனைக்கு நிறைவாக மன்றாற்று பாடலாக முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்ட வண்ணமாகவே பாமாலையிலே 408வது பாடல் கவிகள் 7 முதல் 13 வரை பாட கேட்டுக்கொள்கிறேன். பாமாலை ஹிம் நம்பர் 408 ஸ்டான்ஸா from 7 to 13. எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்னாலும் உடைய சன்னிதானத்திலே பிரீதியாய் தங்கியிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வர கடவோம்.